Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆதார் ஆபரேட்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆதார் ஆத்தரைசேஷன் லெட்டர் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு ஆதார் எக்ஸாம் வந்து எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆதார் ஆத்தரைசேஷன் லெட்டர் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். இந்த லெட்டர் இருந்தா மட்டும்தான் நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். இது எப்படி வாங்குறது, இதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரியா, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்துறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அஃபிஷியலா வந்து உடைய அத்தன்டிகேஷன் லெட்டர். இந்த லெட்டர் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து சைன் வாங்கணும். இது யாருக்கிட்ட வாங்கணும், இது எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். ஆக்சுவலா வந்து இந்த ஆத்தரைஸ்டு லெட்டர் வந்து எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர், அதாவது ஆதார் யூசிஎல் ஐடி நீங்க வாங்க போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் நீங்க வந்து வைக்க போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஒரு எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஆதார் பத்தின ஒரு நாலேஜ் உங்ககிட்ட வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய எக்ஸாம் உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த சென்டர் ஐடி கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்ல வந்து இருக்குது. இது நிறைய நபருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஆதார் எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பா இந்த ஆத்தரைஸ்டு இந்த அத்தான்டிகேஷன் லெட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய பேர் வந்து ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே போல நேம் வந்து எழுதிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது உங்களுடைய ஏஜென்சி கோட நீங்க இந்த இடத்துல வந்து எழுதணும். இந்த ஏஜென்சி நேம் வந்து எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆதார் என்ற அந்த ஆபரேட்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க அப்ளை ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க. அது பண்ணும்போது ஏஜென்ட் நேம் ஏஜென்ட் கோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதுல நீங்க எந்த நேம் கொடுத்தீங்களோ அந்த நேமை கரெக்டா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் ஏஜென்சியோடைய கோடை நீங்க வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நேம் எழுதணும். இது எப்படி ப்ரோ நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து இதுல இருக்கு பாருங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்கையும் நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துட்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பருடைய டோட்டலா ஏஜென்சி கோடு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 பேஜ் இருக்கும். நம்ம இந்தியா ஃபுல்லா ஓவராலா வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 170க்கு மேற்பட்ட ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்குது. சரிங்களா, இதுல நீங்க எதை வந்து செலக்ட் பண்ணீங்களோ அதை தான் நீங்க வந்து கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல மேக் இந்தியா ஸ்மார்ட் பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு ஒரு கோடு நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த நேமை தான் காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து அதாவது எழுதுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் கோடு நம்பர் நேம் எழுதினதுக்கு அப்புறம் அந்த ஏஜென்சி கோடை எப்படி வந்து காப்பி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். இந்த பிடிஎஃப்ல வந்துக்கோங்க. அதுக்கு பக்கத்திலேயே கோடு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, 2079. இதுதான் அந்த கோடு நம்பர். இந்த கோடு நம்பரையும் பார்த்து அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆதார் ஆத்தரைசேஷன் லெட்டர்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா பேஸ்ட் பண்ணிருங்க, காப்பி பண்ணி எழுதிருங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் சிக்னேச்சர் அண்ட் ஸ்டாம்ப் கண்டிப்பா நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல மேக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கோடு நம்பர் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருந்தோம். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கால் பண்ணல அப்படின்னா கால் பண்ணி அட்டன் பண்ணலாம். மெயில் நீங்க வந்து மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து எடுத்து பார்ப்பாங்க. நீங்க வந்து இந்த ரிஜிஸ்டர் இந்த ஏஜென்சியை நீங்க வந்து செலக்ட் பண்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சியை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். நீங்க அதர் ஸ்டேட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில், இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய சென்டர் ஏஜென்சி நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் வந்து நீங்க வந்து மதுரையில இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சியில இருக்கீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏஜென்சி கோட காப்பி பண்ணி நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஸ்டாம்ப், அதாவது சீல் வச்சு நீங்க ஸ்டாம்ப் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய போட்டோ ஒட்டி அதுக்கு மேல வந்து உங்களுடைய சிக்னேச்சரை நீங்க போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆத்தரைசேஷன் லெட்டரை நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆத்தரைசேஷன் லெட்டருங்கிறத வந்து இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகும். அதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆதார் ஆபரேட்டர் எக்ஸாமுக்கு வந்து எப்போ நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த நேரத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அப்ளை பண்றது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் பெட்டிங் போட்டீங்கன்னா இந்த ஒரு லெட்டர் அப்படிங்கிற காப்பி வந்து உங்களுக்கு வந்து அப்செட் பண்ணிக்கிற மாட்டாங்க. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த லெட்டர் வாங்குறதுல உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது பர்சனலா என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணுங்க. என்னுடைய ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி சிஎஸ்சி இ சர்வீஸ் சென்டர் காமன் சர்வீஸ் சென்டர் வச்சு ரன் பண்றீங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யேகமா நம்ம வந்து ஒரு டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு அப்டேட்ஸ் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு டூல்ஸ்
அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்மளுடைய கிளைண்ட்ஸை இப்படி வந்து நெக்ஸ்ட் நம்மளுடைய ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். வேறு ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் இங்கே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.